தங்கத்துல போற விட தரமான இடத்துல போடணுங்க. நம்ம இடம் வந்து தரமான இடங்க. நீங்க நல்லா பல மடங்கு லாபம் தாராளமா எடுக்கலாங்க. நம்ம கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைல இருக்குதுங்க. முன்னாடி மெயின் ரோட்ல இருக்குது. அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த சென்னை தாங்க இது நம்மளுக்கு. மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல. பையன் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு படிக்கிறான், ஒரு 10 வருஷம் கழிச்சு விற்கும் போது அவனுக்கு பல மடங்கு லாபத்துல இருக்குங்க. அந்த பல மடங்கு லாபத்தை வந்து நம்ம இப்பயே அவனுக்கு வாங்கி கொடுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தான் முன்னாலே இருக்குதுங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு முன்னாடி இருக்குது நம்மளுக்கு. சுற்றிலும் வீடு வந்துருச்சு நம்மளுக்கு. மகனுக்காக இருந்தாலும் சரி, மகளுக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரன் மகால்னு சொல்லி இருக்குதுங்க. ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாங்க. முன்னாடியே இருக்குது, மகாலே இருக்குதுங்க முன்னாடி. அதே குழந்தை அதே வந்து அவங்க கன்சீவானா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் நியர்பையே இருக்குதுங்க உங்களுக்கு. அந்த குழந்தைய சேர்க்கறதுக்கு இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் நியர்பைல இருக்குதுங்க. அந்த குழந்தை வந்து பெருசாச்சுனாலுமே காலேஜ் வந்து இன்ஃபோ காலேஜ் இருக்குதுங்க, பக்கத்துல எஸ்என்எஸ் காலேஜ் இருக்குதுங்க. கிரவுன் சிட்டிங்க ஆன் ரோட்ல இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஒட்டியே பாத்தீங்கன்னா கிரவுன் சிட்டிங்கிற ஒரு பெரிய ஆர்ச்சே இருக்கு. இப்ப நம்ம காந்திபுரத்துல வந்து நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்கிறோமா அதெல்லாம் இந்த கோவில்பாளையத்துல கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து லேஅவுட் முன்னாடி போட்டிருக்கோங்க. என்ன ப்ரோ, இருக்கிறவங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? கோவில்பாளையத்துல இருந்து நடந்து வாங்க, நடக்கிற தூரத்துல சைட்டு, மெயின் ரோட்ல இருந்து சைட்டு, நீங்க வாட்டுக்கு வர சொல்லிட்டீங்க. இங்க வந்து லேஅவுட்டிங் அப்படிலாம் இல்லைங்க மேடம். அதாவது பாத்தீங்கன்னா இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டு தெரியுங்க. இங்க இருந்து பார்த்தாலே பஸ் ஸ்டாண்டு தெரியும். பஸ் ஸ்டாண்டு தெரியுது, லேஅவுட் பஸ் ஸ்டாண்டு தெரியும். லேஅவுட்ல தான் நம்ம நிக்கிறோம். அதாவது எப்படின்னா நான் வந்து லேஅவுட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்டு அதுக்குள்ள வரப்போல பாத்தீங்கன்னா உங்க சைட்டை வித்து போயிருங்க. நார்த் ஈஸ்ட் சைட்டே இருக்காது கிளைண்ட்டுக்கு. அதனால முன்னாடி உங்களை அட்வான்ஸா கூப்பிட்டேங்க. இப்போ ப்ரீ புக்கிங் போய்க்கு இருக்குது. தை மாசம் பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ண போறோம் உங்களுக்கு. அதனால ப்ரீ புக்கிங் போய்க்கு இருக்குதுங்க. இப்போ அதனால வர கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு அட்வான்ஸா வந்து நாங்கள் வந்து கோவில்பாளையம் மெயின் ரோட்லயே சைட் போட்டிருக்கோன்ற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக தாங்க உங்களை வர சொல்லியிருந்தது மெயினாக. அதுவும் சரிதான். ஏன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் இல்லை, இது எனக்கே ட்விஸ்ட்டு. கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் நடந்தே வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது வரும்போது ஆர்ச்சும் இருந்துச்சு. என்னடா இவர் சொன்ன எல்லாமே இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, நடந்தும் வந்தாச்சு, ஆர்ச்சும் இருக்கு, சைட்டை காணமே அப்படிங்கிறப்ப தான் ப்ரோ சொல்றாரு. இப்போ புதுசா நீங்க வரீங்க அப்படிங்கும்போது கிழக்கு வடக்குன்னு வந்து நிக்கிறீங்க. நாங்க கொடுத்து நீங்க அந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள பாதி சைட்டே முடிஞ்சிரும்னு. இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பாருங்களேன், இப்போ சைட்டெல்லாம் இப்போ நிறவி அடுத்து ரோடு ஓடுறது ஒவ்வொரு வேலையா வந்து பண்ண போறாங்க. இந்த ஸ்டேஜ்லயே கூப்பிட்டுறாங்க எந்த ஏரியால சைட் இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லிடுவோன்னு. ஸோ இந்த ப்ராஜெக்டோட நேம் எங்க லொக்கேட் ஆயிருக்கு? கண்டிப்பா சார். நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிரவுன் சிட்டிங்க. இது எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைல இருக்குதுங்க. முன்னாடி மெயின் ரோட்ல இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் பங்க் வந்து வாசல்லே இருக்குது. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. உங்களுக்கு வந்து பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து ஆன் ரோட் பிளேஸ்ங்க. இது ஆன் ரோட் சைட்டுங்க. இது நம்ம சைட்டு. ஓகே. கிரவுன் சிட்டிங்க ஆன் ரோட்ல இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஒட்டியே பார்த்தீங்கன்னா கிரவுன் சிட்டிங்கிற ஒரு பெரிய ஆர்ச்சே இருக்கு. இப்போதான் சைட் வந்து ப்ராப்பராக அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையாக நடந்துட்டு இருக்கு. பட் அப்போவே கூப்பிட்டுட்டீங்க. மற்றபடி இந்த சைட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கிரீன்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எனக்கு தெரியும் எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணுவீங்கன்னு. இந்த சைட்ல பர்டிகுலரா என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவீங்க? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 அடி ரோடுங்க. நமக்கு என்ட்ரன்ஸ் ரோடு பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு. நம்ம சைடு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இது வந்து நம்ம நிற்கிற வந்து பேஸ் 5 வந்து அடுத்து நம்ம லான்ச் பண்ண போறோம். பேஸ் 4 வரைக்கும் நம்ம போட்டுட்டோம். பேஸ் 5ல நம்ம நிற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தான் முன்னாலே இருக்குதுங்க. மெயின் ரோட்ல இருந்து ஒரு முன்னாடி இருக்குது நம்மளுக்கு. சுற்றிலும் வீடு வந்துருச்சு நம்மளுக்கு. 3 பேஸ் ஈபி லைன் இருக்குது. உள்ள பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் ரெடி ஆகி இருக்குதுங்க. உள்ள இண்டோர் ஜிம் நம்ம நார்மலாகவே தெரியும் உங்களுக்கு. கிளப் ஹவுஸ்னாலே உள்ள நிறைய அம்யூனிட்டிஸ் வச்சிருப்போம். நம்ம இண்டோர் ஜிம், இண்டோர் செல் கோட்லாம் வச்சிருப்போம். உங்களுக்கு வந்து உள்ள பார்க்கும் இருக்குது நம்மளுக்கு. பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டப் கோட் நம்ம கொடுத்துருக்கோம். தார் ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 அடி 33 அடி தார் ரோடு தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றிலும். உங்களுக்கு வந்து உள்ள பார்த்தீங்கன்னா 1 லேக் கெப்பாசிட்டியில் ஓவர்ஹெட் டேங்க் கொடுத்து இண்டிவிஜுவலாக வாட்டர் லைன் வரமே நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஓரளவு எல்லா தேவைகளும் இருக்குது நம்மளுக்கு நியர்பைலேயே. அதாவது எப்படி நம்ம காந்திபுரத்துல வந்து நம்ம என்னென்னலாம் எதிர்பார்க்கிறோமா அதெல்லாம் இந்த கோவில்பாளையத்துல கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து லேஅவுட் முன்னாடி போட்டிருக்கோங்க. ஓகே. கோயம்புத்தூர்ல காந்திபுரம்ல என்னென்ன விஷயம் எல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே இந்த லேஅவுட்ல இருக்கிறவங்க ஃபீல் பண்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஏன்னா சைட்டு பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் ஆர்ச்ல இருந்து உள்ள வர ரோடு 40 அடி ரோடுங்களாம். அப்புறம் இந்த சைட்ல கொடுக்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா 30 அடி 33 அடி அந்த மாதிரி ரோடு கொடுத்துருவோம். அது இதெல்லாம் தவிர ரோடு, இபி, ட்ரைனேஜ், இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து காமனா இன்னைக்கே வீடு கட்டுறோம் அப்படின்னாலும் குடியிருக்கிற மாதிரி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க கிரீன்ஃபீல்டு. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதையும் மீறி உங்களுக்கு கிரிக்கெட் டர்ஃபு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அப்புறம் இன்டோர்லேயே பார்த்தீங்கன்னா ஜிம்மு இல்லையா, அது எல்லாமே இங்கே கொடுத்துருவீங்க இல்லையா?
ஸோ இன்டோர் கேம்ஸ்ன்னு ஒரு ஃபுல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ண முடியுமோ அத்தனையுமே பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்தி ரோடு அப்படிங்கிறதே சரியான டெவலப்மெண்ட் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல. அதுவும் கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரம் அப்படிங்கும்போது எனக்கு இந்த சைட் பற்றி சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் இப்போ இங்கே வந்து குடியிருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வாட்டர் இபி ரோடு இதெல்லாம் போதும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நான் கோயம்புத்தூரில் நல்ல ஒரு சொத்து வாங்கணும், அசெட் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா பற்றி சொல்லுங்க bro. கண்டிப்பாக சொல்லுங்கள். அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சர்லேருந்து ஒரு வீடு கட்டி குடி வந்தாலுமே நம்மளோட மகனுக்காக இருந்தாலும் சரி மகளுக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரன் மகால்னு சொல்லி இருக்குதுங்க. ஓகே. ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாங்க. முன்னாடியே இருக்குது, மகாலே இருக்குதுங்க முன்னாடி. அதே குழந்தை அதே வந்து அவங்க கன்சீவ் ஆனால் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் நியர்பையே இருக்குதுங்க உங்களுக்கு. அந்த குழந்தைய சேர்க்கறதுக்கு இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் நியர்பையில் இருக்குதுங்க. அந்த குழந்தை வந்து பெருசாச்சுனாலுமே காலேஜ் வந்து இன்ஃபோ காலேஜ் இருக்குதுங்க, பக்கத்துல எஸ்என்எஸ் காலேஜ் இருக்குதுங்க. நம்மளுக்கு சுத்திலும் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே நியர்பைல இருக்குதுங்க. நம்ம குழந்தைய பெற்று அதை வந்து கடைசியில் வந்து கரை சேர்க்கிற வரைக்கும் எல்லாமே நியர்பைல நம்மளுக்கு இருக்குதுங்க. ஆனா ப்ரோ இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷனை என்னோட வரலாற்றுல நான் பார்த்தது இல்லைங்க. கல்யாணம் ஆகுறதுல இருந்து குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் போறதுல இருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதுக்கு மகால் வேணுமா பக்கத்துல இருக்கு, பெட்ரோல் பங்க் வேணுமா இங்க இருக்கு, எல்லாமே சொல்லும்போது உண்மையிலேயே வந்து நைஸ். இதுதான் வந்து எதிர்பார்ப்போம். ஏன்னா ரொட்டீன் லைஃப் இப்போ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். நமக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கும், காலேஜ் இருக்கும், ஒரு பெட்ரோல் போடணும்னா பெட்ரோல் பங்க் இருக்கும், ஒரு ஏடிஎம் போகணும்னா 1 கிலோமீட்டருக்குள்ள ஏடிஎம் இருக்கும், பேங்க் இருக்கும். இதுதானே எதிர்பார்க்குறீங்க. அத்தனையுமே இருக்கு. கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்டுங்க, 1 மணி நேரம்லாம் இல்லை, எந்நேரமும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு என்ஹெச் மேலே இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் தாராளமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆமாங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா காந்திபுரம் டு அன்னூர் பஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா பஸ்ஸை நீங்கள் பார்க்கலாம். முன்னால் மெயின் ரோட்லேயே உங்களுக்கு 24/7 எப்பயுமே வந்து பஸ் வசதி இருக்குதுங்க. உங்களுக்கு பிரைவேட் பஸ்ஸும் இருக்குது, அதுபோது நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது உங்களுக்கு மெயின் ரோட்லேயே. இது போது இதில் வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரோடை வந்து அகலப்படுத்த போகிறாங்க. உங்களுக்கு சக்தி ரோடு வந்து 2 வே ட்ராக்காக தான் இருக்குதுங்க, அதை 4 வே ட்ராக்காக மாற்ற போகிறாங்க. அது ஒரு ப்ளஸ் நம்மளுக்கு இருக்குதுங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வருதுங்க. உங்களுக்கு அலௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2027 ஸ்டேஷன் வந்து அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அது உண்டான அப்டேட் வந்துருச்சுங்க நம்மளுக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 2.5 ஒரு 3 கிலோமீட்டர்ல தான் இருக்குது உங்களுக்கு. அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த சென்னை தாங்க இது நம்மளுக்கு. மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உங்களுக்கு எல்லாமே சுற்றிலும் இருக்குது. அதாவது எப்படின்னா வேற மாவட்டத்தில் இருக்கிறவங்க தம் பிள்ளைய வந்து கட்டி கொடுத்தாலும் சுற்றிலும் ஆஸ்பத்திரி இருக்குதா, பஸ் வசதி இருக்குதா, எல்லாமே வந்து மெயின் ரோட்ல இருக்குதுங்க. நம்மளுக்கு எந்த பயமும் இல்லாமல் இருக்கலாங்க. இங்கே வந்து நமக்கு வீடு கட்டி குடி வரலாங்க. கண்டிப்பா. ஏன்னா ஆல்ரெடி எல்லாரும் சொல்றது அதுதான், சென்னைக்கு அடுத்தபடியான்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ரோ வந்து அடுத்த சென்னை கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடுத்த மெட்ரோலாம் வந்து இப்போதைக்கு வந்து ப்ராசஸிங்கில் இருக்குங்க. எப்போவுமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டெவலப்பிங் கண்டிஷனில் தான். டெவலப்டு கண்டிஷனில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பல்க் அமௌண்ட் இருக்கணும். ஏன்னா இதே இடத்துல இதே கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு ப்ரோ சொன்ன மாதிரி 4 வே ட்ராக் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். அப்புறம் மெட்ரோலாம் வந்துட்டு இங்கே ப்ராசஸிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கும்போது அப்போ ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். அப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அது பல லட்சம் ரூபாய்க்கு போயிடும். ஸோ இந்த நிலைமையிலே நம்ம வந்து இந்த ஏரியாவில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான ஸ்டேஜ். அடுத்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட் வர வர நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், அப்படி போயிட்டே இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம வந்து யோசிக்காத அளவுக்கு பெரிய அளவுக்கு லாபம் தர மாதிரி ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? தங்கத்துல போற விட தரமான இடத்துல போடணுங்க. நம்ம இடம் வந்து தரமான இடங்க. நீங்க நல்ல பல மடங்கு லாபம் தாராளமா எடுக்கலாங்க. நம்ம ஆனா நீங்க இன்னைக்கு ஒரே பஞ்சா பேசுறீங்களே, எனக்கு புரியலைங்க நிஜமா. ஏன்னா இடம் அந்த மாதிரி இடம் நல்ல இடம் தானங்க. கண்டிப்பா தங்கத்துல போடுறத விட தரமான இடத்துல போடணுமா? நிஜமாவே தரமான இடம் தாங்க. இப்பதான் வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஃப்ரீலான்சிங் ஆஃபர் ஏதாவது கொடுக்குறீங்களா? அதாவது எப்படின்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh புக்கிங் அமௌண்ட்டுங்க. ஓகே. புக்கிங் அமௌண்ட் வந்து 1 lakh. இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் சைடு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அவங்க நார்த் சைடு வேணுமாலும் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு ஈஸ்ட் சைடு வேணுமாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம சீரியல் நம்பர் புக்கிங் தான் அவங்களுக்கு. ஓகே. புக்கிங் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம தை மாதம் தான் லான்ச்சிங் பண்ணுறதுங்க. ஓகே. அந்த டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவு ப்ராசஸிங் ஆயிரும் நம்மளுக்கு லே அவுட்டு. உங்களுக்கு 4 மாதம் கழிச்சு நம்ம கேரி பண்ணிக்கலாம். அதுக்குள்ள வந்து அவங்க அமௌண்ட் ரெடி பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம்
டிலேவாக ஒரு டைமிங் கிடைக்கும் நம்மளுக்கு, அவங்க அமௌண்ட் ரெடி பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாங்க. ஓகே, 1,00,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இப்போ நீங்கள் வந்து புக் பண்ணி வச்சிடலாம். சீரியல் நம்பர் படி தான் வந்து புக் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ஃப்ரண்டேஜ்லேயே வேணும் பாருங்கள், இதுவும் ரோடு, இதுக்கப்புறம் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருக்குது. இந்த பக்கமும் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, அங்கேயும் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸு லக்ஸுரி வில்லாஸ் தான் இருக்குது. அப்படிங்கும்போது ரோடு பேஸில் உங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபாய் கையில் இருந்தால் போதுங்க. இப்போவே வந்து நீங்கள் புக் பண்ணிடலாம். நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டு ப்ரைம் சைட்ஸ் வேணும் அப்படின்னாலும் இப்போ நீங்கள் 1,00,000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சைட் லான்ச் வந்து தையில் தான் லான்ச் பண்ணுறாங்களாம். அது வரைக்கும் பேலன்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைமிங் இருக்கும். சேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரைம் சைட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் ப்ரோ சொல்லியிருந்தீங்க. வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதாவது பட்ஜெட் வச்சுருக்கீங்களா? பண்ணி கொடுக்கலாங்க அவங்களுக்கு, கிளைண்ட்டுக்கு. அவங்களோட ஒப்பீனியனுக்கு நம்மளுக்கு வந்து என்னென்ன மாடல் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அவங்களுக்கு வந்து ஒய்ஃபை சுவிச்சஸ், நார்மலாக வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டோரு, இந்த மாதிரி மாடல் நம்ம பண்ணி தரலாங்க. கஸ்டமர் சாய்ஸில் நம்ம பண்ணி தரலாங்க. ஓகே, வீடு வந்து உங்களுக்கு என்ன வேணும், என்ன சுவிட்ச் வேணும், என்ன விண்டோ வேணும், என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லிட்டீங்க. லோன் ப்ராசஸ்லாம் நீங்களே பண்ணி தரலாங்க. நம்மளுக்கு வேறு எம்டி லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 70% 85% லோன் போகலாங்க. ஓகே, வீடு கட்டினா 95% போகலாம். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்ரூவல் போயிருக்குது உங்களுக்கு. டிடிசி இப்போ நேரம் அப்ரூவல் வரதுக்கு எப்படின்னு உங்களுக்கு 4 மாதம் ஆயிரும். ஓகேங்க, தை மாதத்துலேருந்து அங்கே 4 மாதம் ஆயிரும் உங்களுக்கு. நம்மளுக்கு அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பேங்க் லோன் போய்க்கலாங்க. ஏன்னா அப்ரூவல் வந்து நம்ம வந்து இருக்குதுன்னு சொல்லுங்க, அப்ரூவல் போயிருக்குது. அப்ரூவல் முடிஞ்சு ப்ராசஸிங் ஆகிறதுக்கு எப்படி 4 மாதம் ஆயிரும் நம்மளுக்கு. வந்ததுக்கப்புறம் நம்ம தாராளம் பண்ணிக்கலாங்க பேங்க் லோன். ஓகேங்க, இப்போ அப்ரூவல் போயிருக்குங்க. நான் க்ரீன்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. 4 மாதம் கேப்னாலுமே வந்து நம்பிக்கையாக புக் பண்ணுற கஸ்டமர்ஸ் இருப்பீங்க. ஸோ கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி NHக்கு மேலே ஒரு லே அவுட் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கிரவுன் சிட்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனுங்க. ஆல்மோஸ்ட் ப்ரோ சொல்ல வேண்டிய எல்லா விஷயமுமே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லிக்கலாம். அதாவது எப்படின்னா கோயம்புத்தூரில் நல்ல இடத்துல நம்ம வாங்கணுங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் நம்மளோட வீடியோவில். நிறைய பேர் கிளைண்ட் வந்து பார்த்து நிறைய கிளைண்ட் வந்து புக் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம ஒரு அட்வான்ஸாக முன்னாடி வந்து சொல்கிறதுங்க. ஒரு மெயின் ரோட்டில் அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்கணும். மெயின் ரோடு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். மெயின் ரோடு இது கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்குதுங்க உங்களுக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு மெயின் ரோட்டில் ஒரு நார்த் ஈஸ்ட் பிளாட் நம்ம வாங்கி போட்டாலும் ஃப்யூச்சரில் நம்ம 10 வருஷம் கழிச்சு நம்மளோட பையனுக்கு வந்து இப்போ வாங்கி போன பையன் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் படிக்கிறான், ஒரு 10 வருஷம் கழிச்சு விற்கும்போது அவனுக்கு பல மடங்கு லாபத்தில் இருக்குங்க. அந்த பல மடங்கு லாபத்தை வந்து நம்ம இப்போயே அவனுக்கு வாங்கி கொடுக்கலாங்க. கண்டிப்பாக அதுதான் நம்மளோட கிளைண்ட்டுக்கு நான் சொல்கிறதுங்க. ஓகே, அவ்வளோதான். உங்கள் பையனோட ஃப்யூச்சருக்கு பல மடங்கு லாபம், அவனோட ஃப்யூச்சர் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக கிரவுன் சிட்டிக்கு வாங்க. இவ்வளோ தான் ப்ரோ சொன்னது. இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். கான்டாக்ட் நம்பர் நம்ம ஸ்க்ரீன்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கேளுங்க. ப்ரோ அட்டன் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் உங்களை கைட் பண்ணுவாங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச்.